ஆடைகளுடன் let the celebrations begin. ட்ரெய்லரே வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த கருத்து வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து ஒரு பாபா ஸ்டைல் மாதிரி தான் தோணுது. அந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சண்டை சீனும் நல்லா எடுத்திருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு கெத்து இருக்க தான் செய்யுது. சுறுசுறுப்பு ஸ்டைல் எல்லாமே இருக்குது. அவர் படத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. தலைவர் கொஞ்சம் ஸ்டென்ட் பண்ணுறது, இந்த கொஞ்சம் டூப் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா தலைவருடைய உடம்பு முக்கியம்ல. அண்ணா, வேட்டையன் ட்ரெய்லர் வந்திருக்கு. வேட்டையன் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர் ஸ்டாரோட படமாகவே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிற படமாக இருக்கும். அது இந்த படத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஒரு நல்ல ஒரு ஆழமான கருத்தை சொல்கிற மாதிரி தான் படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. கண்டிப்பாக வந்து அவரோட படம் ஒரு தனி முத்திரை பதிக்கும். பிரம்மாண்டமாக இதில் ஒரு கூட்டணிலாம் வந்து பார்த்தா வேறு லெவலில் உள்ள நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற ட்ரெய்லரே வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த கருத்து வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ட்ரெய்லர் வழக்கம் போல் எல்லா படம் மாதிரி தான் நல்லா நார்மலாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. படம் வந்து நிறைய பேர் இருக்கும்போது நல்ல ஒரு என்டர்டெயின் படமாக இருக்கும். நல்லா இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து பழைய ஸ்டைலை வந்து விட்டு கொடுக்காம நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதை தமிழக மக்கள் விரும்பி பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் ஹிந்தியில் வந்து எப்படி தமிழில் எப்படி ரஜினியோ அங்கே வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் அவரோட சேர்ந்து இந்த படம் நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு. சண்டை சீனும் நல்லா எடுத்திருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்தளவுக்கு தலைவரோட அந்த மாஸ் சீன்லாம் நிறைய வரல. ஏன்னா ட்ரைலர்லேயே சொல்லுவாங்க, சிலர்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் நிறையான மாஸ் சீன்ஸ்லாம் இல்லைன்றாங்க மக்கள். ஸோ அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் யூத்தாக உள்ள நடிகரே வந்து சொதப்புறாங்க. 70 வயசுலேயும் அவர் இன்னமும் வந்து ஒரு ஆழமான கருத்தை சொல்லி நடிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு உண்டானதை வந்து அவர் பண்ணுறாரு, திருப்தியாக பண்ணுறாரு. அதனால தான் திரையுலகத்தில் என்ன வரலையும் நினச்சிருக்கிறாரு. அதில் வந்து ரொம்ப பாராட்டணும். இது வந்து ஒரு பாபா ஸ்டைல் மாதிரி தான் தோணுது. அந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் பண்ணாமே அதர் லாங்குவேஜில் ஹிந்தியில் அமிதாப் சார் இருக்கார், ஆமாம், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ் எல்லா ஸ்டாரையும் எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா வரும். சூப்பர் ஸ்டாருக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு கெத்து இருக்க தான் செய்யுது. சுறுசுறுப்பு ஸ்டைல் எல்லாமே இருக்குது. அவர் படத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதேமாதிரி நடுவில் வந்து இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் ஜாயின் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இப்போ நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவர் கடின உழைப்பை போட்டு நடிச்சிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வர கூலி படம் வர பண்ண போகிறாங்க. ஒருவேளை இந்த படத்துலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உடம்பு சரியாமல் இருந்திருப்பார். அதனால தான் கொஞ்சம் ஆக்டிங்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாங்க, உடலை பற்றியும் யோசிக்கணும். காரணம் கடின உழைப்பாளி. அந்த உழைப்பில் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய நடிகராக உச்ச நடிகராக இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அதாவது ரசிகர்களோட ஆசீர்வாதத்துலேயும் மக்களோட ஆசீர்வாதத்துலையும் அவர் கண்டிப்பாக உடல் பூரண குணமடைவார். அவர் நல்ல திரும்பி மீண்டும் திரைக்கு வருவார். திரும்பி நல்ல ஆழமான கருத்தை சொல்லி நல்ல அவரோட திறமையை இன்னும் நிரூபிப்பார். அவர் நல்ல ஜெயிப்பார் இன்னும். இல்லை சினிமாவுக்கும் அவர் உடல் உழைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு தனி ட்ராக்கு, இது ஒரு தனி ட்ராக்கு. பட் இது வந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. வழக்கம் போல் எல்லோரும் மாதிரி தான் நல்லா இருக்கார். அவ்வளோதான். அது அப்படின்னு இல்லை, ஏஜ் இதுதான். ஆனால் இது தலைவர் கொஞ்சம் ஸ்டென்ட் பண்ணுறது, இந்த கொஞ்சம் டூப் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா தலைவருடைய உடம்பு முக்கியம்ல, அதுக்காக சொல்கிறோம். அதுபடி அவர் வந்து கை காலை அசைச்சாலே போதும் எங்களுக்குலாம். ஆமாம், அப்படிலாம் அமிதாப் பச்சன் சாருக்கே ஒரு 77 வயசு இருக்கும். அவர் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். அவர் ஒரு ரேடியோவில் வேலை பார்த்து சினிமாக்கில் போனவர். இவர் கண்டக்டர் தான் போனவர். இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணவர். இவருக்கெலாம் ஒன்றும் ஆகாது. இன்னொரு 10 வருஷம் நடிப்பார். ஆமாம். இல்லை, நம்ம வந்து என்னென்ன எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேய்மானம் இருக்குது. நம்ம ஒரு பைக் வாங்குகிறோன்னு வச்சுக்கங்களேன், அது 10 இயர்ஸ் அவ்வளோதான். அது மாதிரிலாம் தேய்மானம் ஆகும். அது மாதிரி கடவுளால் படிக்கப்பட்ட மனிதர்கள் நமக்கும் வந்து வயது மூப்பு காரணமாக சோறு வரதான் செய்யும். பட் அதையும் மீறி அவர் நடித்து தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா கொடுக்குறான்றது சந்தோஷம்தான். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் சரியாயிடும். அது இயற்கை தான். ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகிறதுல இயற்கை தான். எல்லா நடிகருக்கும் வந்திருக்காரு. ரஜினி மட்டும் அது மாதிரி வரல. எவ்வளோ நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. எவ்வளோ பேர் சூர்யாவுக்கு நடக்கலையா, எவ்வளோ பேருங்க விஜய்க்கு நடக்கலையா, எல்லாருக்கும் தான் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.